கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடியட் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்களே அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்க. அதிகாலையில் தினம்தோறும் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். 365 நாளும் எனக்கு பாடே இல்லப்பா அப்படின்னு ஒரு மனுஷனால சொல்ல முடியாது. வெளியில போகும்போது, வண்டி ஓட்டும் போது, அப்படி இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளே, வேலைக்கு போற இடத்துல, கம்பெனிக்கு போற இடத்துல, வியாபாரத்துக்கு போற இடத்துல, ஸ்கூலுக்கு போற இடத்துல, பல இடத்துல பல உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள். நிறைய குடும்பத்துல சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல புலம்புவாங்க, சில குடும்பத்துல கண்ணீர் விட்டு அழுவாங்க, சில குடும்பத்துல நெருக்கப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. சில குடும்பத்துல பாடுகள் வழியா கடந்து போகும்போது, இனிமேல் நான் யாருக்கா வாழணும், செத்து போயிடலாமே, எனக்கு வாழையே பிடிக்கலே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு காரியம் உண்டு, இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா 24 மணி நேரம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாடுகள் வழியா தான் கடந்து போயிட்டு இருக்கோம். எல்லாமே 100க்கு 100 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை 100க்கு 100 இருந்தது போல காணப்படும். ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பணம் செழிப்பா இருக்கும், வீட்டுக்குள்ள சகலமும் செழிப்பா இருக்கும். பிள்ளைகள் பார்த்தா பேசாது, அப்படி இல்லைன்னா கணவர் பார்த்தா பேச மாட்டாரு. வீட்டுக்குள்ள சகல விதமான ஐஸ்வர்யம், எல்லாம் சகல செழிப்பா இருக்கும். ஆனா ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேசுறதுக்கு பக்கத்துல கணவர் இருக்க மாட்டாரு, பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. ஆனா வீட்டுல லேப்டாப்ல இருந்து, டேப்ல இருந்து, செல்போன்ல இருந்து சொந்தமா கம்பெனி வச்சிருப்பாங்க, சொந்தமா வியாபாரம் வச்சிருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா பக்கத்துல உட்காந்து பேச மாட்டாங்க. அது அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், வயசான பாட்டியா இருக்கலாம். அப்போ நைட் நேரத்துல என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஒரு காலத்துல நாங்க அப்படி வாழ்ந்தோமே, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கிறோமே, எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த கொரோனாக்கு அப்புறம் ஒவ்வொரு குடும்பத்திலுமே கிருபையின் காலத்துல பணம் சம்பாதிக்கணும், பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது. ஒரு குடும்பத்துல ஏன் பாடு வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருது அப்படின்னா, இயேசுக்காக ஓடுனா அது வேற. ஆனா உலகத்துக்குள்ள நிறைய காரியத்துல ஓடி போய் சிக்கி கொண்டு, அதுக்கப்புறம் நிம்மதி இல்லாம, அதுக்கப்புறம் பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நைட்டு படுத்து தூங்கும்போது நாளைக்காக கவலைப்பட்டா நைட்டு தூக்கம் வராது. என் வாழ்க்கையில நான் அப்படி செஞ்சிருப்பேனே, இதை சாதிச்சிருப்பேனே, நாளைக்கு நான் அதை செஞ்சிடலாம், இந்த மாசம் நான் இதை செஞ்சிடலாம், இந்த வருஷத்துல இப்படி நடந்துச்சு, இன்னும் மிச்சம் இருக்க மாசத்துல இப்படி செஞ்சிடலாம், எந்த ஒரு கணக்கும் வேண்டாம். நைட் நேரத்துல இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, வீண் வார்த்தை பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னோட வாழ்க்கையில என்னென்ன குறை குற்றம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க, என் ஆவியை உங்க பாதமுள்ள அர்ப்பணிக்கிறேன், கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. நைட் நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. வண்டியில வேகமா போயிட்டு இருந்தேன்ப்பா, பாதுகாத்தீங்க, தேவையில்லாம ஸ்பீடா போயிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. இப்படி உங்களோட வாழ்க்கையில என்ன என்ன காரியம் தவறா இருக்கோ தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிங்க. பாதுகாத்தாரா நன்றி சொல்லுங்க. நைட் நேரத்துல உங்க குடும்பத்துல என்ன தேவைகள் இருக்கு? கடன் பிரச்சனை இருக்கா? கணவர் ரட்சிக்கப்படணுமா? பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமா? நாளைக்காக கவலைப்படுறீங்களா? நைட் நேரத்துல தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து சொல்லுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய சமூகத்துல நம்ம வரும்போது வருத்தமான சூழ்நிலையா இருக்கா, வேதனையான சூழ்நிலையா இருக்கா, கண்ணீரோடு வாழ்றீங்களா, நெருக்கத்தோடு வாழ்றீங்களா, உங்களுக்கு என்ன தேவை? பிள்ளைகள் இல்லாம இருக்கா, கணவர் பேசாம இருக்கிறாரா, குடும்பத்துக்குள்ள சண்டையா, பிரிவினையா,
மதுபான அடிமையில் இருக்காங்களா, போதை காரியத்தில் அடிமையில் இருக்காங்களா, எந்த பாவ அடிமையில் இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கும் போது பதில் வரும். நைட் நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பாக நம்ம எப்படி ஜெபிக்கணும்? என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரலோகத்துக்கு வர்றதுக்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. அப்போ இரவு நேரத்தில் நம்ம இப்படி ஜெபிக்கும்போது கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நிறைய குடும்பத்திலே மன அழுத்தம். என்ன காரணம்? யோசித்து பாருங்க. நாளைக்காக கவலைப்பட்டு இருப்பாங்க. இந்த மாதம் இஎம்ஐ கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், என் புருஷனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த வியாதியில் இருக்கிறாங்க, குடும்பத்தில் இப்படி பிரச்சனை, டிரான்ஸ்ஃபர் இல்லை, ஒரு கவர்மெண்ட் வேலை இல்லை, வெளிநாட்டுக்கு போகணும், வேலை இல்லாமல் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை. நாளைக்காக கவலைப்பட்டு இருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, நாளைக்காக கவலைப்பட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறைகள் குற்றங்கள் உண்டு. ஒரு மனுஷன் 100க்கு 100 அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சர்ச் பண்ணி பார்க்கும்போது எதுலையா ஒரு காரியத்தில் சில குடும்பத்தில் நல்ல ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் பைபிள் வாசிக்க மாட்டேங்காங்க. நல்ல பாட்டு படித்து தேவனை ஆராதிக்கிறாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை, ஆனால் நிறைவான ஆவியான நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தான் பரிபூரணத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நிறைவான ஆவியானவரே என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா, நாளைக்கா உள்ள எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. நைட் நேரத்தில் வரக்கூடிய காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, ரகசியத்தை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவனோட சமூகத்தில் கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் குடும்ப ஜெபம் பண்ணலாம். வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறீங்க தேவனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியும் நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன, நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை தேவனுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதையெல்லாம் தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து சொல்லும்போது பரலோகத்தில் தேவன் கவனித்து கேட்பார். அந்த காரியத்தில் ஒரு விடுதலை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை விடுவார். உங்கள் வாழ்க்கையில் வியாதி இருக்கா, அந்த வியாதியை மாற்றி தருவார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனால் நான் தேவனுடைய சமூகத்திலே வரணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அப்பாவை போய் பார்க்கணும். அப்பா உங்கள் பாதப்பில் காத்திருக்கிறேன்ப்பா, என் குடும்பத்தில் இதான்ப்பா சூழ்நிலை, என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இது ஒரு காரணம். என் மனைவி கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நான் விக்கிரத்தில் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தேன். மனைவி கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். தேவனோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கேன், தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதனால் யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் அப்படின்னு சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கு. அதனால ஒருவேளை நாளை தினத்தை குறித்து யாராவது யோசித்துட்டு இருந்தால், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். நாளை தினம்தான் அதுதான் கவலைப்படணுமா, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்தந்த நாளுக்கு ஒரு பாடு. இந்த பூமியில கடைசி வரையே எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு பாடு இருக்கும். அதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில குடும்பத்தில் நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேனே, நான் நல்லா அழகாக தேவனுக்கு பிரியமானபடி நான் உண்மையாக வாழ்கிறேனே, எனக்கு ஏன் பாடு, எனக்கு ஏன் உபத்திரம், எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வியே வச்சிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, எங்கள் வாழ்க்கையில் இந்த பாடு வந்துட்டு எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசினாங்க. வருத்தமாக இருந்துச்சு. சில குடும்பத்தில் அப்படியே நடக்கு. தூசிக்கிற மாதிரி வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள். தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது நமக்கு ஒரு கிருபை தருகிறார், மீட்டெடுக்கிறார், பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார்.
நைட் நேரத்தில் கேளுங்க, அப்பா நாளைக்காக கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, என் இதயத்துக்குள்ள இதுதான் இருக்குப்பா, இதை அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அப்படி சொல்லி நம்ம கேட்டாலே போதும், கண்டிப்பாக ஆசிரிப்பார். நாளை தினம் தன்னுடையக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அது எனக்கு பாடு போதும். அதனால் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது தாழ்த்தி வெறுமையாக்கிருங்க. கர்த்தர் குடும்பத்தை மாற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய சமூகத்தில் தாழ்த்திரோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை மண்ணாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்திரோம்ப்பா. எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டு ஒவ்வொரு நாளும் கிருபை தந்து பாதுகாக்கிற தேவன் நீங்க தான்ப்பா. எங்களோட வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்க. நாளை தினத்தை குறித்து யாரெல்லாம் கவலைப்படுறாங்களோ அந்த கவலையை நீக்கி போட்டுருங்க. எந்தெந்த குடும்பத்துல பாடுகளோடு கடந்து வந்தாங்களோ அவங்களோட வாழ்க்கையில எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. வியாதியில படுத்த படுக்கையில் இருக்காங்களா அந்த வியாதியிலேருந்து வெளியில கொண்டு வாங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க. கற்பதனியா ஜெபினாலும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்களா, பரம தகப்பன் உங்க பிள்ளைகளை தாயும் பிள்ளையுமா ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்களா, கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிம்மதி இல்லை, கர்த்தரே கூட இருந்து சமாதானத்தின் தேவன் கூட இருந்து ஆசீர்வதிங்க. தவறான காரியத்தில் இருக்கிறாங்களா, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களா, விக்கிரத்தில் இருக்காங்களா, மாந்திரத்தில் இருக்காங்களா, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டு கொண்டு வாங்க. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக என்னென்ன ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோ, சர்ப்பத்தின் கிரியை, தந்திரமான கிரியை எல்லாம் சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுட்டு எரிக்கப்படட்டும். உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா. ஆவியா என் மேல கிருபையா இருங்க. உங்களுடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்துல எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க ஜெபிக்க துதிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவனாரிலே அப்ப மெனிசன்ல உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் எழுப்புங்க. நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்கிறாங்க, ட்ராவலிங்கில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வெளியில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தந்து உங்கள் பிள்ளைகளோட கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. இரவு நேரத்தில் தாழ்த்துறாங்க, இன்பமாக நித்திரத்தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா வாங்க. எங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கட்டுருங்க. உங்களோட ரத்த கொட்டைக்குள்ளே வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதத்திலும் எல்லா குடும்பத்திலும் தீர்காயுசு தாங்க. சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதிங்க. பலவீனமோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளேன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.